ஒரு அன்சாரி தோழர் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அவர் வருவதற்கு முன்னால் ஒரு சொர்க்கவாதி உங்களிடத்திலே வருவார் என்று. அல்லாஹ் அக்பர். ஒரு சொர்க்கவாதி உங்களிடத்திலே வருவார் என்று சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் ஒரு மனிதர் வந்தார். அவருடைய தாடியிலிருந்து உதுவுடைய அந்த தண்ணீருடைய சொட்டுகள் சொட்டிக் கொண்டே இருந்தது. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபியை சில நாட்களுக்கு பின்னால் பின்தொடர்ந்தார்கள். அவரோட இருந்தார்கள். ஒரு நாள், 2 நாள், 3 நாள். 3வது நாள் கேட்டார்கள், தோழரே, நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை சொர்க்கவாதி என்று சொன்னார்களே, என்ன அமலை செய்கிறீர்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை சொர்க்கவாதி என்று சொல்லும் அளவிற்கு என்ன அமல் இருக்கிறது? நான் உங்களை பார்த்தேன், அதிகமான தொழுகை இல்லை. அதாவது எல்லோரும் போலதான் நீங்களும் தொழுகிறீர்கள், இரவு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகிறீர்கள். என்ன அமலை நீங்கள் செய்கிறீர்கள்? அந்த தோழர் சொன்னார்கள், நான் இல்ல அன்னனி லா அஜிது ஃபீ கல்பி கில்லன் அலல் முஸ்லிம், எந்த ஒரு முஸ்லிமை பற்றிய குரோதத்தையும் என்னுடைய உள்ளத்தில் நான் வைத்திருக்கவில்லை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குணத்தை நம்முடைய வாழ்வில், நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக.